வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிச் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 1 எபிசோட் 13 கான்ஸ் லெட்டர். ஸோ இது வந்து ஒரு ஃபில்லர் எபிசோடாக தான் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் கடந்து வந்த பாதை எல்லாத்தையுமே கான் வந்து மிட்டோவுக்கு லெட்டர் எழுதி போடுற மாதிரி தான் இந்த எபிசோட் அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு வேணும்னா பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. சரி, வளமான பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வேல் ஐலாண்ட் தான் கிடைக்கிறாங்க. ஸோ அந்த ஐலாண்டில் கானோட வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்குது. அந்த போஸ்ட் பாக்ஸில் ஒரு லெட்டர் அப்படி பார்த்தீங்கன்னா காற்றுக்கு பறந்துக்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் ஆன்டி மிட்டோ இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து துணியை காய போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் வந்து பார்த்துட்டு அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு கப் காஃபியோட கான் என்ன எழுதியிருக்கான்னு சொல்லிட்டு சூடாக அப்படி குடிச்சிட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி அப்புறம் அவங்க ஆன்ட்டி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்க லெட்டர் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆன்டி மிட்டோ, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நான் என்னோட 100 எக்ஸாம் நல்லா தான் இங்கே செயல்பட்டு இருக்கிறேன். பாட்டி எப்படி இருக்கிறாங்க? நான் என் 100 எக்ஸாம் வந்து 3rd ஃபேஸ் வரைக்கும் நான் கடந்து வந்துட்டேன், எப்படி சூப்பராக இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கான் வந்து லெட்டர் எழுதிட்டே இருக்கிறான். ஸோ கான் அப்படியே பார்த்தீங்கன்னா லெட்டரில் வந்து அவனோட பேசி எடுக்கிற மாதிரி ஸோ ஒரு ஃப்ளாஷ் பேக் மாதிரி கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் வந்து ஒரு கப்பலில் போயிட்டு இருக்கும்போது அந்த கப்பலை திடீர்னு அலை எல்லாமே வந்து கவுந்துற மாதிரி இருந்தது. அந்த சமயத்தில் தான் நான் வந்து குராபிக்காவே ஹீரோயவே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் வந்து பேசிகிட்டே இருக்கிறான். ஸோ இதே சமயத்தில் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுருப்பாங்கல்ல, ஒழுங்காக என்னை மரியாதையை கூப்பிட, இல்லைனா அவன் குர்த்தாக்கலான் இருக்கிற கடைசி உன்னையும் நான் போட்டு தருகிறோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லியோரியோவும் சொல்லியிருப்பான்ல. மரியாதை நீ இப்போ சொன்னதை எடுத்துக்க லியோரியோ, இல்லைனா உன்னை குன்னையை போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு குராபிக்க சொல்கிறான். ஏய், நீ முதல்ல என்னை மரியாதையை கூப்பிட கற்றுக்க, அதுக்கப்புறம் நான் உனக்கு மரியாதை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இங்கே சண்டை போடுறதுக்கு கப்பலுக்கு வெளியே நின்றுட்டே இருப்பாங்க. அதே சமயத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கானோட ஃப்ரெண்டு புதுசாக கப்பலை வேலை செய்கிற போய் இருந்துக்கிட்டு கயிறு இழுத்துக்கிட்டு அதோட சமயத்தில் புயல் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் கப்பலை விட்டு பறந்து போயிருப்பான். ஐயோ என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பறந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் காப்பாற்ற இவங்க ரெண்டு பேர் குதிச்சிருப்பாங்க. இருந்தாலுமே இவனால் பிடிக்க முடியாது. ரெண்டு பேருமே வேகம் ஓடி போய் இவங்க கப்பலை பிடிச்சிக்கிட்டு அவனையும் பிடிக்க முடியல. இருந்தாலுமே கான் வந்து அதை எல்லாத்தையுமே பார்க்காம அவன் பாட்டு கப்புன்னு குதிச்சிருவான். ஸோ கானை பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் பிடிச்சிருவாங்க. எப்படியே ஒரு வழியை என்னை காப்பாற்றிட்டு ரொம்பவே நன்றிடா கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க கான் கிட்ட. ஏய், நான் மட்டும் உன்னை காப்பாற்றல, இவனுக்கு ரெண்டு பேரும் தான் உன்னை காப்பாற்றினாங்க, இவங்ககிட்டயே தேங்க்ஸ் சொல்லிடு அப்படிங்கிறாங்க. ரொம்பவே நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து குராபி கட்டி லீரோட்டி பேசிகிட்டே இருக்க. பரவாயில்ல விட, நீ உயிரோட இருக்கிறதே எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் விட்டு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா சரி நான் போய் வேலை கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். எனக்கு தெரிஞ்சு நானும் கூட முன்னாடி சண்டை போட்டுக்கூடாது, நான் மன்னிச்சிருக்கேன் மிஸ்டர் லியோரியோ அப்படின்னு சொல்லிட்டு குராபிக்கு சொல்கிறான். டக்குன்னு இதுக்கு போய் இப்படி மாறிட்டேன், எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, நீ வெறும் லியோரியோனே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியோரியோ ஒத்துக்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் நான் உன் கிளானை பற்றி தப்பாக பேசிடக்கூடாது, என்னையும் மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவனுக்கு ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ இப்படி தான் இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்காக முடியுது. ஸோ இவங்க ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சோடனே நாங்கள் வந்து அந்த ஐலாண்டுக்கு போனோடனே அந்த ஐலாண்டில் நாங்கள் ஏகப்பட்ட டெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க காட்டுக்குள்ள ஒரு டவுன் இருக்கும்ல, அந்த டவுனுக்கு போகிறாங்க. ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே எதிரும் புதிருமாக இருக்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து கேட்டுகிட்டா இருக்க அந்த பாட்டி. அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு கொஷின் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பொண்ணு அப்புறம் உங்கள் பையன், உங்கள் ரெண்டு பேருமே ஆபத்தில் இருக்கிறாங்க. அந்த ரெண்டு பேர்த்தில் நீங்கள் யாரை காப்பாற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிரும் புதிருமா அந்த பாட்டி கேள்வி கேட்க லியோரோக்கு இதை கேட்டோடனே செம் டென்ஷன் ஆயிடுச்சு. அங்கே இருக்கிற ஒரு கட்டை எடுத்துகிட்டு பாஞ்சு அடிக்க வரான். இப்போ இந்த கிளவி பைத்தியக்கார மாதிரி கேள்வி கேட்டுகிட்டு இருக்கிறா, இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும்னு எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி லியோரி அடிக்க போகும்போது குராபிக்கு வந்து தடுத்துட்டான். அட பைத்தியக்காரன், நம்ம எப்போயோ ஜெயிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு குராபிக்க சொல்கிறான். என்னடா சொல்கிறேன், நம்ம ஜெயிச்சிடும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த கேள்விக்கு பதில் அமைதி தான், ஏன்னா இதுக்கு நம்ம ஆன்சரே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் இவங்க உள்ளே போனால் அங்கே இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாமே அங்கே இருக்கிற ஒரு பொம்பளை தூக்கிட்டு போயிருக்கும்ல. ஸோ அந்த மாஸ்டரை காப்பாற்ற நம்ம கானு அப்புறம் குராபிக்க ரெண்டு பேருமே போயிருப்பாங்க. அங்கே ஒரு பொண்ணை தூக்கிட்டு போனோன்னே அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் துணிஞ்சு அந்த பொண்ணையை காப்பாற்றிட்டாங்க. ஸோ திடீர்னு அவனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அனிமல் வந்து நின்றுட்டு இருக்க, உன்னை நம்ம கொல்ல போகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் ஏகப்பட்ட நகத்தை வச்சுக்கிட்டு அடிக்க வந்துருக்குது. இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஏலியன் நீ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் வந்து அந்த மிருகிட்ட பேசிகிட்டே இருக்கிறான். எனது முன்னாடி பார்த்ததா அப்படின்னா எப்படி நான் வேறுன்னு சொல்கிறேன் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் கேட்குது. ஆமாம், உன் குரல் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, உருவத்தை பார்த்தாலே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மிருகம் பார்த்தீங்கன்னா சிரிக்குது. ஸோ நீங்கள் ரெண்டு பேர் தான் எங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க, உங்களோட ஃபிசிக்கல் ஃபார்மும் உங்களோட மென்டல் ஃபார்மும் ரெண்டுமே அற்புதமாக இருக்குது, அதனால் நாங்கள் உங்களை 100 எக்ஸாமுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக 100 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மீசக்காரர் இருப்பார் பார்த்தீங்களா, ஸோ அவர் பார்த்தீங்கன்னா டைம் இங்கே லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்க. ஸோ இப்போ 100 எக்ஸாம் வந்து அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கடப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு இருப்பார். ஸோ இது என்னது, இவன் போக இன்னும் வேகமாக போயிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவருக்கு முன்னாடி வேகமாக அப்படி பாஞ்சு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் நான் வந்து கிலோ வாங்குற ஒரு பையனை பார்த்தேன், அவன் என் வயசு பையனை தான். ஸோ அப்போ தான் நான் அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ கிலோவை சந்திச்சதை காட்டிட்டு இருக்கிறாங்க. ஏய், நீ என்னப்பா இவ்வளோ சூப்பராக போயிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், உன் வயசு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கிலோ வைக்கும்போது
எனக்கு 12 வயசு அப்படின்னு கான் சொல்கிறான். ஓ நீ 12 வயசு தானே அப்படின்னா நீயே ஓடி வர நான் ஓடி வரதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டான். என்னோட பேர் கான் என்னோட பேர் கிலோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. சரி நீ எதுக்குடா இங்கே ஹண்டர் எக்ஸாம் வந்து செலக்ட் ஆன அப்படின்னு சொல்லிட்டு கிலோ வந்து கேட்டோன்னே எங்கள் அப்பா ஹண்டர் அதனால தான் நான் வந்து இங்கே ஹண்டர் எக்ஸாம் செலக்ட் ஆனேன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ எதுக்குடா செலக்ட் ஆன அப்படின்னு சொல்லிட்டு கிலோவை கேட்கும்போது ஏன்னா சும்மா தான் இது ஏதோ கஸ்டமருக்கு நினச்சி சொன்னாங்க அதனால தான் நான் வந்து இந்த கஸ்டமாக ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிலோவை சொல்கிறான். அப்போ சரி நீ ஹண்டர் ஆகணும்னு சொன்னேன் எதுக்கு அப்படி ஹண்டர் ஆகணும்னு சொல்ல நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிலோவை கேட்கும்போது எங்கள் அப்பா ஹண்டர் அதனால தான் நானும் ஹண்டர் ஆக போகிறேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா எந்த மாதிரியான ஹண்டர் அப்படின்னு கிலோ கேட்கும்போது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்கிறான். நிஜமாலுமே உன்ன மாதிரி ஆளுங்களும் இப்போ தான் பார்க்குறேன் ஹண்டர் ஆகணும்னு சொல்கிறான். உங்கள் அப்பா எந்த மாதிரி ஹண்டர்னு கூட தெரியாமல் இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு கிலோ சொல்கிறான். நான் 12 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா ஹண்டர் செலெக்ஷனுக்கு பாஸ் ஆகிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அப்போ வந்து நானும் என் பாட்டி அப்புறம் மிட்டோ ஆண்டி அவங்க 3 பேர் மட்டும் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியே விஷயம் இதுவும் வாழ்க்கை கதை அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பாரு நம்ம எக்ஸிட் வந்துருச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. நான் தான் முதல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மேசக்காரர் வாயை பழக்கிற அளவுக்கு இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இவங்க டைமிங் எடுக்க அதாவது ரெஸ்ட் எடுக்க போயிட்டு இருப்பாங்க. அதே சமயத்தில் நெட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஃப் எக்ஸாம் கமாண்டர் பார்த்தீங்கன்னா இவங்கள சண்டை கூப்பிடுவாங்க. ஸோ வந்து இந்த பால் யார் என்கிட்ட இருந்து பிடுங்குறீங்களோ அவங்க தான் நீங்கள் ஜெயிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்டாரோ சொல்லியிருப்பாரு. அந்த பாலை பிடுங்குறதுக்கு ஏகப்பட்ட ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம கில்லுவாவும் காணுமே. இருந்தாலுமே அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அவ்வளோதான் நாங்கள் பாலை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பாஞ்சு பிடிக்க நான் அதுக்கு விட்டா தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிழவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த பாலை போய் வாங்கிட்டான். என்னப்பா அவன் இவ்வளோ சக்தி வந்தவனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருமே வாய் வந்துட்டு இருக்காங்க. வா இது உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கான் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்க இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆன்டிமீட்டோ வந்து படிச்சுக்கிட்டு சரி இப்போ பையன் எப்பவுமே சந்தோஷமாக தான் இருக்கானது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்டிமீட்டோ எக்ஸாமில் கலந்துக்கு வந்தவங்க எல்லாருமே ரொம்பவே வித்தியாசமானவங்க ரொம்பவே ஏகப்பட்ட சக்தி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் லெட்டர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதே சமயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ஹிசோகி கூட சண்டை போட்டிருப்பான்ல கானு அதை வந்து காட்டியிருக்கிறாங்க. என்ன அது இங்கே எது தூண்டில் மாதிரி வந்து எடுத்தது பரவாயில்லையே குட்டி பையன் நீ கூட என் கூட சண்டை போடுறேன் நீ கையில் வச்சுக்கிறது ஒரு தூண்டில் தானே அதை நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா சொல்லும்போது மரியாதை என் கூட சண்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு லியோரே சொல்லியிருப்பான். பேசிகிட்டு இருக்கும்போது கடை குறுக்க வர அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியோரேவுக்கு ஒரு குத்து. ஸோ குத்து அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா கரெக்டாக கான் வந்து அடிக்க போகும்போது அடடா என்ன அடிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறியா உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ ட்ரை பண்ணு நீ என்னால் தொடக்கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பின்னாடி போயிட்டு வித்த காட்டிட்டு இருக்கிறான். இவன் என்னது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனோட தூண்டில் வந்து ஹிசோகாக்கு போடாமல் பார்த்தீங்கன்னா அவன் தரையில் கரெக்டாக போடுறான். ஸோ போட்டு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவனுக்கு முன்னாடி புகையாட்ட கிளம்ப பின்னாடி ஹிசோகாவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அடிக்க போனான். ஓ பின்னாடி வந்து அடிக்கிறே நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கப்புன்னு கானோட கழுத்தையை பார்த்தீங்கன்னா ஹிசோகா வந்து பிடிச்சிட்டான். நீ கெஞ்சறதை பார்த்தா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது தெரியுமா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படிங்கிறாங்க. கவலைப்படாதரா பையன் நீ பாஸ் ஆயிடுவேன் உன் ஃப்ரெண்டு பாஸ் ஆயிடுவான் அப்படின்னா உன் ஃப்ரெண்டு நான் உயிரோட விடுறேன் உன் ஃப்ரெண்டு நானே தூக்கிட்டு போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் கானு கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவன் என் கழுத்து பிடிக்கும்போது நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா அந்த பயத்தினாலேயே தான் நான் இங்கேருந்து ஓடணும்னு இருந்தேன். ஆனால் என்னால் சுத்தமாக ஓடவே முடியல அவனை பாஸ் ஆயிடுவான்னு சொல்லிட்டே இருந்தேன் எனக்கு அதான் எதுனே புரியல அப்படின்னு சொல்லிட்டு கானும் குரப்பிக்காவும் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஓடி போயிட்டு இருப்பாங்களே அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா குரப்பிக்கிட்ட வந்து இவன் பேசிகிட்டே இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு நான் என்ன ஹண்டர் எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னு எனக்கே சுத்தமாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க ஓடி போயிட்டு. ஸோ செகண்ட் ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அதாவது இப்போ தேர்ட் ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் டவருக்கு வந்திருக்காங்க. 300+ இருந்த பேர் மெம்பர் அப்ளிகன்ஸில் இப்போ வெறும் 40+ அப்ளிகன்ஸ் தான் இருக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் இந்த ட்ரிக் டவரில் வந்து செயல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த பீன் மாதிரிங்கிறவர் வந்து இந்த ட்ரிக் டவரில் நீங்கள் இந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்தாகணும் இந்த பேஸ்மெண்ட்லேருந்து நீங்கள் மேலேருந்து கீழே வரதுக்கு உங்களுக்கு மொத்தமாக 72 மணி நேரம் டைமு அதுக்குள்ளே நீங்கள் கீழே வந்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அவங்களோட பாதையை கண்டுபிடிச்சிட்டு உள்ளே போயிருப்பாங்க. அவங்களுக்கு எதிராக ஒரு பிரிசனர்ஸ் டீம் இருக்குது இவங்களை வந்து ஜெயிச்சா தான் உங்களுக்கு வந்து அடுத்த செகண்டுக்கான அனுமதி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரிசனர் சொல்லிடுவாங்க. நீங்கள் இந்த பாதையை கடந்து போகணும்னா எங்கள் கூட சண்டை போட்டு தாண்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிசனரை சொல்லிகிட்டே இருக்க ஓ உங்கள் கூட ஒத்த வேறு சண்டை போடணுமா சாகிற அளவுக்கு சண்டை போடணுமா அப்படின்னா சரி நான் செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே ஈடு கொடுக்குறக்காக நானே இதில் வந்து சண்டையில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோன்பா அவனாவே பார்த்தீங்கன்னா முன்னே வந்து நான் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். அப்படின்னா சரி இப்போ பாரு ஒரே ஒரு குத்தில் நான் கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு ஐயா நான் மனுஷருங்க நான் தெரியாமல் கூட சண்டை போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலையே விழுந்திருப்பான். என்னடா இவன் ஈஸியாக விட்டு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை வந்து பேசும்போது என்னடா இவன் ஈஸியாக விட்டு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஆச்சரியமாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கான் வந்து ஒரு கேண்டில் கேம் விளாண்டுருப்பான்ல. ஸோ அதிகபட்சமாக யார் கேண்டில் வந்து ரொம்ப நேரம் நீடிக்குதோ அவங்க தான் ஜெயிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் மாதிரி இருக்கிறவங்க வந்து பேசிகிட்டே இருக்கிறான். இங்கே ஒரு பக்கம் கானோட கேண்டில் அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டே இருக்கான். எனக்கு அப்போவே தெரியும் அவன் கானோட கேண்டில் ஏதோ ஒரு மருந்து போட்டிருக்கிறான் அதனால தான் அது அவ்வளோ வேகமாக எரியுது அப்படிங்கிறாங்க. கான் அதை வந்து கூலை எடுத்துக்கிட்டு இந்த கேண்டில் எரியணும் அவ்வளோதானே அப்படின்னா சரி உன் கேண்டில் நான் அணைச்சிட்டா வேலையை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனோட கேண்டில் கீழே வச்சுட்டு வேகமாக ஓடி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு எதிராக இருக்கிற பிரிசனரோட கேண்டில் பார்த்தீங்கன்னா அப்படி ஈஸியாக ஊதி அணைச்சிட்டான். நான் ஜெயிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்லும்போது அடைச்சேன் நான் இப்படி தோத்துட்டேன் அப்படிங்கிறாங்க.
அடுத்ததான் மஜிட்டாக்கா வந்துடுறான். ஸோ இந்த நீலத்தான் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு குறப்பிக்கிட்டு பேசிட்டு இருக்கும்போது இவனுக்கு பின்னாடி அந்த சிலந்தி டேட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே வாயப்பழந்துட்டே இருக்க, என்ன பயந்துட்டியா, நான் ஃபேண்டம் ட்ரூப்பை சேர்ந்தவ, எத்தனை பேர்த்த கொண்டிருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மஜிட்டாக்கா ஏகப்பட்ட வாய் அடிச்சுட்டே இருக்கிறான். இன்னொரு தடவை அந்த குரூப்பை பேரை சொன்னேன், நான் அடுத்த செகண்டே உன்னை நான் கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவனோட கண் அப்படியே ஃபுல்லாக ரெட் கலர் ஆகுது. ஸோ ரெட் கலரில் ஆன அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா மஜிட்டாக்கா போட்டு புரட்டி எடுத்துக்கிறான். இன்னொரு தடவை அந்த ஃபேண்டம் ட்ரூப்போட பேரை சொன்னீங்கன்னா நீ உயிரோடு இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணத்தையே பிடிச்சிட்டு செவுத்தை அப்படியே பார்த்தீங்கன்னா சத்துன்னு அப்பியிருப்பான். அந்த அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா இவன் அப்படியே மயக்கம் போட்டிருப்பான். ஒரு ரேடியில் நாக் அவுட் பண்ணிட்டான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவன் எப்படியே உயிரோட்டக்கான இல்லையான்னு கண்டுபிடிக்கிறக்காக இன்னொரு பெட் மேட்ச் ஆட்டம் வந்துட்டு இருக்கிறான். ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லீரூட்டு லியோரோவும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சண்டை பெட் கட்டி விளையாண்டுருக்காங்க டைமிங்கை. ஸோ இவங்க 2 பேருமே எப்படி பெட் கட்டி ஜெயிச்சதுனால லியோரியோ வந்து தன்னோட அற்பமான ஆசைக்காக பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுகிட்ட வந்து வேணும்னே தோற்று போயிடுறான். என்ன உன்னால் என்ன ஜெயிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும்போது, ஏய் நீ என்கிட்ட மைண்ட் ரீட் பண்ணுறேன்னு போய் சொல்லியிருக்கிறியா, எது எப்படியெல்லாம் போய் சொல்லிட்டே இருக்கிறா அப்படின்னா, சரி நான் அடுத்த தடவை பாரு உன்னோட மூவை ஈஸியாக கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்ல, நிஜமாலுமே இவன் மூவ் கண்டுபிடிச்சாலா, நான் ஸ்டோன் போட்டால் இவ்வளோ ஸ்டோன் போடுறான் அப்படின்னா என்ன நான் தோற்று போயிடுவேன் இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியோரி வந்து உள்ள கதறிட்டே இருக்க, இப்போ நான் என்ன போடுறேனே தெரியல அப்படிங்கிறாங்க. சரி ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டோன் பேப்பர் சிசர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் வந்து பேப்பர் போடுறா, லியோரியை மறுபடியும் ஸ்டோனே போடுறான், மாட்டிக்கிட்டான். ஐயா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த லீரூட்டு சொல்கிறா. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இப்போ நீ நானும் சண்டை போடுறதுக்கான சரியான நேரம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜானஸ் வந்து சொல்லிட்டே இருக்கேன். ஓ அப்படியா, என் கூட சண்டை போடுறது உனக்கு அவ்வளோ ஆசையா அப்படின்னா இந்த போட்டி நம்ம எந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னது போட்டியா, ஓ இது நீ போட்டின்னு நினச்சிருக்கிறியா, நான் உன்னை என் கையிலேயே பாரு அப்படி பிச்சு போட போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜானஸ் வந்து பேசிகிட்டே இருக்க. கிலோ பார்த்தீங்கன்னா கண்ணமுடி கணத்திறக்குள்ள அவனோட இதயத்தை அப்படியே கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். என்னடா அது என் உடம்பு ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்குது, என்னால் எதுவுமே மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜானஸ் வந்து நினச்சிட்டே இருக்க. கேட்பா இதே என் கையில் இருக்குது, அப்புறம் எப்படி நீ உன்னால் மூச்சு விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இதயத்தை சுருக்கு போய் மாதிரி கையில் வச்சுட்டே இருக்கிறான். அது இதையும் நீயே படுறாது எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜானஸ் வந்து தவந்து வந்துகிட்டே இருக்கிறான். உன் இதயம் எனக்கு ஒன்று வேணாம், இந்த உன் இதயத்தை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் செத்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட இதயத்தை அப்படியே திண்ணீர் வைக்கிற மாதிரி கையில் அப்படியே பொக்கிஷ மாதிரி வச்சுட்டான். ஸோ இவங்க ஜெயிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இவங்க 50 மணி நேரம் டைமிங் கடந்து வந்துட்டு இவங்க இன்னொரு செலெக்ஷன் பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ மெஜாரிட்டி ரூல் படி கதவு இருக்குது. இந்த கதவில் யார் எக்ஸோ அமுக்குறாங்க, அதாவது ஷார்ட் ரூட் சூஸ் பண்ணுங்க இல்லைனா லாங் ரூட் சூஸ் பண்ணுங்கள். ஷார்ட் ரூட் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 2 பேர்த்த இழக்க வேண்டியது இருக்கும், லாங் ரூட் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டைம் இழக்க வேண்டியது இருக்கும். அதனால் எதை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் லாங் ரூட் சூஸ் பண்ணுறேன், ஏன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் ஒன்றா போகணும், அதனால் நான் லாங் ரூட் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கான் பேசிட்டு இருப்பான். கானோட பிளான் படி லாங் ரூட் எடுத்துகிட்டு அதுக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஷார்ட் ரூட்டோட செவரை உடச்சிட்டு இவங்க 5 பேருமே பார்த்தீங்கன்னா அப்படியே உடச்சிக்கிட்டு உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃபேஸுமே அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒரு வழியாக நம்ம எல்லாருமே தேர்ட் ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ஃபேஸோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் காலை எடுத்து வைக்க, அடைச்ச இங்கே இருக்கிற செவரு எல்லாத்தையுமே உடச்சி என் பின்னாடியே வலிக்குது தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு கிலோ வந்து கதறிட்டா இருக்கிறான். என்னது இவங்க 3 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா 2 பேர்த்த பணி வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோகா பேசிகிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் இவனுக்கு 2 பேரும் அடிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. யார் டோன் பானோ லியரியும் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது. அந்த 3 நிமிஷத்துலேயே நீங்கள் எல்லாருமே எப்படியே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மைக்காட்டம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு வழியாக நம்ம எல்லாருமே வந்துட்டோம், இது எல்லாத்துக்குமே உதவி செஞ்சது கான் தான், அவனோட பிளான் தான் நம்ம எல்லாருமே இப்படி வெளியே கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு வழியாக 40 அப்ளிகன்ஸ் இருக்கிற சமயத்தில் 25 அப்ளிகன்ஸ் தான் பாஸ் ஆகிருக்கீங்க. ஸோ இதுக்கு மேலே தான் நாங்கள் எல்லாருமே வந்து தேர்ட் எக்ஸாமில் வந்து பாஸ் ஆகணும். அப்படி தான் அதுக்கப்புறம் என்னென்ன எத்தனை ஃபேஸ் எக்ஸாம் இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியல. இருந்தாலுமே நான் வந்து விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன், எங்கள் அப்பா மாதிரி நான் ஒரு ஹண்டர் ஆகியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து பேசிகிட்டே இருக்கிறான். இங்கே பார்த்தியா கிங், உன்னோட பையனை உன்னோட பாதையிலே தான் நடந்து வந்துகிட்டே இருக்கிறான், அதனால் உன் பையனுக்கு எந்த விபரீதமும் நடந்துக்காமல் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிட்டோ வந்து ஜிஞ்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்ருங்க. ஸோ இது ஒரு ஃபில்லர் எபிசோடுங்கிறதுனால இது நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம், இல்லைனா ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். உங்களை நான் புது எபிசோட சந்திக்கிறேன். அன்டில் தென்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.